தெரியுதா? தெரியுது. ஓகே. ஆக்சுவலி இதான் அந்த கீவேர்ட் டச்ன்ற அந்த டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூலுக்கு உண்டான ஓகே. வெப்சைட்ஸ். அவங்க வெப்சைட்ல நீங்க கீவேர்ட் டச்ன்னு போட்டீங்கன்னா இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். கீழே அப்படியே ஸ்க்ரால் ம். பண்ணீங்க அப்படின்னா இந்த கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க ஓகே. அப்படின்னா இதுதான் அவங்களோட. நான் கேட்டேன் இல்லையா, சைன் அப் பண்றதுக்கு ஒரு சில டீடைல்ஸ் தான் கேட்பாங்க. நீங்க ஸ்டூடெண்டா இல்ல ஆமா. ஃப்ரீலான்சரா? ஃப்ரீலான்சர்னா என்னன்னு தெரியுமா? இல்ல ப்ரோ. ஒண்ணு இல்ல, ஃப்ரீலான்சர்னா இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல போயிட்டு ஒரு ஆபீஸ்ல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றீங்கல்ல, ஆமா. இப்ப இதே வேலை நீங்களே வந்து ஓன் எப்படின்னா கிளைண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ல வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. அங்கிருந்து எடுத்து நீங்களே கூட அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம் ஆ பர்சனலா. புரியுது. ஓகே. ஓகேவா? ஐடியை பொறுத்த ஆ. வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஆ. ப்ரொஃபஷனல்னு சொல்றவன் ஆபீஸ்ல போயிட்டு ஆபீஸ் பீப்புள்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்றவன். ஆ. ஆ ஃப்ரீலான்ஸ்ன்றது பர்சனல். ஓகேவா? நீங்க இந்த ஃப்ரீலான்சிங் புரியுது. பண்றது உங்க ஆபீஸ்ல சொன்னீங்கன்னா உங்களை டெர்மினேட் பண்ணிடுவோம். ஆ ஏன்னா இது வந்து தெரியாம இது பண்ற மாதிரி. ஓகேவா? எல்லாம் சிம்பிளா சொல்ல போனா செகண்ட் இன்கம் ஃபார் ஐடி பீப்புள். புரியுது புரியுது. ஓகேவா? அஹ் எடுத்த ம். உடனே இந்த ஃப்ரீலான்சிங் நீங்க ஒரு ஃப்ரெஷரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஸோ நிறைய லாக் ஆயிடுவீங்க. ஸோ ஒரு ம். மினிமம் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஃப்ரீலான்சிங் கம்பெனில ஒர்க் பண்ணாம இந்த மாதிரி பண்ண முடியுமா? முடியும். ம். ஆனா அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைல்ல. ஆ அதுதான். அந்த இல்ல ப்ரோ, எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப தான் நீங்க நான் கம்பெனி கம்பெனில போயிட்டு இருந்தேன், மேபி நின்னுட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல இப்ப பண்ணிக்கலாம் இந்த அந்த மாதிரி மாதிரி. ஃப்ரீலான்சிங் செய்யலாம். ஓ. அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ்ல வந்து ஆ. ப்ராஜெக்ட்ஸ் கிளைண்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க ம். நீங்க மட்டும் இல்ல, ஒரு 1000 பேர் வந்து அந்த வெப்சைட் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ம். அதுல யார் ப்ரொஃபைல் நல்லா இருக்கோ அந்த ப்ரொஃபைலுக்கு ஓகே. அந்த கிளைண்ட் வந்து ப்ராஜெக்டை கொடுத்துருவான். எனக்கு இது ம். பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சம் அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ம். அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே. நீங்க அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். ம். இது இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக கியூ யூஸ் பண்றேன்னா நீ இந்த ஃப்ரீலான்சிங் டிக் பண்ணிக்கணும். ஓகே. நீ உன் ஆஃபீஸ் ஒர்க்னா ப்ரொஃபஷனல் டிக் பண்ணிக்கணும். ம். ம். அந்த கொடுத்துட்டு உங்க நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அங்க இந்த மாதிரி எந்த ப்ரொஃபஷனலா நீங்க எந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அந்த ம். மாதிரிலாம் கேட்பான். அந்த மாதிரி ம். டீடைல்ஸ்க்குலாம் வந்து நீங்க வந்து ஜஸ்ட் ப்ரொவைட் பண்ணா போதும். டெக்னிக்ஸ் அகாடமின்னு போட்டுக்கோங்க என்ன ஆஃபீஸ்ன்னு கேட்டாங்கன்னா. கீழே வேற என்ன எத்தனை ம். பேர் ஒர்க் பண்றாங்க, என்ன ஒரு 100 பேர் போட்டுக்கோ. அதெல்லாம் வந்து ஒரு அன்இன்ஃபர்மேஷனல் தான். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க என்ன டீடைல்ஸ் சொன்னா ம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கும் தனியா ம். ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி. ஓகேவா? இப்போ ஓகே. எப்படி நான் ம். வந்து இங்க பாருங்க, இப்போ இது நான் எனக்கு கிரியேட் பண்ண அக்கௌண்ட். ம். அக்கௌண்ட் எடுத்த உடனே டேஷ்போர்ட் தான் வரும் ஃபர்ஸ்ட். ஓகே. இப்படிதான் உங்க அக்கௌண்ட் இருக்கும். ம். அதாவது பாருங்க, டெஸ்ட் கேசஸ்க்கு தனியா நீ எவ்வளவு டெஸ்ட் கேஸ் எழுதிருக்குன்றதுக்கு தனி ஸ்டேட்டஸ் காட்டுது. எத்தனை ப்ராஜெக்ட் ம். இருக்கு அது காட்டுது. ம். எத்தனை வாட்டி டெஸ்ட் கேஸை ரன் பண்ணி பார்த்துருக்க, டெஸ்ட் எக்ஸிகியூஷன் சொல்லுவோம்ல, ம். ம். எத்தனை வாட்டி நீ எக்ஸிகியூஷன் பண்ணிருக்க, இஷ்யூஸ் எவ்வளோ, ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கு, இப்போ எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, இதுல எல்லா டீட்டெயிலும் இந்த டேஷ்போர்ட் செக்ஷன்லயே எல்லாமே காமிச்சு. ஓகேவா? ஓகே. இது வந்து உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷன். இங்க உங்க ப்ரொஃபைல் டீடைல்ஸ் என்ன இருந்துச்சுன்னா எடிட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அங்க எடிட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் சேஞ்ச், நோட்டிபிகேஷன்ஸ் இதெல்லாம் இங்க இருக்கு. ஓகேவா? ம். ம். இதை ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அவங்களோட கான்டாக்ட் சப்போர்ட், ஹெல்ப் டெஸ்க் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ப்ராஜெக்ட் லிஸ்ட்னு உள்ள போனோம் அப்படின்னா உங்களால புதுசா ஒரு ஆல்ட் பி கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை ஆட் பண்ண முடியும்னு சொல்றோம். ம். ஓகேவா? நான் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஓகே. டிலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ம். எடிட்டட் சக்சஸ்ஃபுல்லி.
ஹேட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே ஆட் பண்ணலாம். ஆரஞ்சு ஹெச்ஆர்எம் அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் வித் சாம்பிள் டேட்டா. ஓகே, சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சாம்பிள் டேட்டானா ஒன்றும் இல்லை, அவனே சும்மா டம்மியான டேட்டாஸ் கொடுக்கவான்னு கேட்கலாம். ஓகே, உங்களுக்கு ஒர்க்கிங் லேர்னிங் பண்றதுக்காக கிரியேட் ப்ராஜெக்ட் வித் சாம்பிள் டேட்டானா சும்மா டம்மி டேட்டா வச்சு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்கறான். அது வேணும்னா நீங்க இது கொடுத்துக்கோ. ஓகேவா, சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்ப பாரு, சும்மா டம்மியா 20 டெஸ்ட் கேஸ் எழுதி வச்சிருக்கான், ஒரு தடவை டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணிருக்கான், இஷ்யூஸ் எதுவும் இல்லை அப்படின்ட்டு வந்துச்சு. என்ன இப்போ அந்த டெஸ்ட் கேசஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாரு, பாரு டெஸ்ட் கேஸோட ஒன்ன பாரு அவன் எப்படி எழுதியிருக்கான் அப்படின்ட்டு. அவன் என்ன டெஸ்ட் கேஸ் டீடைல்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ல அவன் எதுவுமே கொடுக்கல, ப்ரீ கண்டிஷன்ஸ், ஸ்டெப் டு ரீப்ரொடியூஸ் பாரு எப்படி எழுதியிருக்கான் ஸ்டெப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓப்பன் தி ப்ரௌசர் அண்ட் என்டர் தி யூஆர்எல். செகண்ட் வந்து கிளிக் தி ஹெடர் மெனு, கிளிக் அபவுட் அஸ், கிளிக் ஃபீச்சர், இப்படி கொடுத்துட்டான். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ல வந்து தி ஷர்ட் ஷுட் பி ஆக்சசிபிள், ஹெடர் மெனு ஷுட் பி ஓபன், அந்த மாதிரி பாயிண்டா எழுதிருக்கான். நீ பேராகிராஃப் கூட எழுதிக்கலாம். ஓகேவா, இது பெரிய விஷயம் கிடையாது. டெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், இங்க அவன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்காம எழுதி வச்சிருக்கான். ஓகேவா, ஆனா கொடுக்கணும் எல்லாம் ஆஸ் ஒரு இதுவா இருந்தா. கிரியேட்டட் பைல என் பேர் வந்துச்சு, யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க நேம், இன்னைக்கு அப்டேட்டட், கிரியேட்டட். இதுதான் வந்து ஒரு டெஸ்ட் கேசஸ் சொல்லலாம். இதுல அதர்ஸ்ல வந்து ஆக்சுவலி வந்து நம்ம எஸ்டிமேஷன் டைமு அது கொடுத்துருக்காங்க பாரு 10. இந்த டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ஒரு எஸ்டிமேட் டைம் வச்சிருக்கோம். அதாவது ஒரு வேலையை வந்து நம்ம ரொம்ப நேரம் செய்வோம், ஆனா அதுவே டைம் 10 செகண்டுக்குள்ள இது முடிப்பியான்னு கேட்டா ஓகே நான் ட்ரை பண்றேன்னு போவோம் இல்லையா, ஃபாஸ்ட் ஆக்ஷன் இருக்கும். அதுக்காக தான் இது இந்த எஸ்டிமேஷன் டைம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, நீங்க ஏதாவது அட்டாச்மெண்ட் ஏதாவது நீ அட்டாச் பண்ணணும்னா இங்க இது நீ அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ சம் டெஸ்ட் கேஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் கேஸ் இன்னொரு டெஸ்ட் கேஸ் கூட ரிலேட் ஆயிருக்கும். அந்த டெஸ்ட் கேஸ் எல்லாம் நீ இந்த மாதிரி லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நிறைய டெஸ்ட் கேஸ் எதுனா இந்த டெஸ்ட் TC0001 அந்த டெஸ்ட் கேஸ் கூட TC0010 அந்த டெஸ்ட் கேஸ லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். இதனாலதான் இந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீர் இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரெக்வயர்மெண்ட்ஸ் இந்த பிஆர்டி எல்லாம் சொல்றோம்ல, ஆமா, அந்த பிஆர்டி எல்லாம் இதுல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டம் ஃபீல்ட், ஏதாவது ஃபீல்டு எக்ஸ்ட்ரா ஃபீல்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஜீரால எதனா கொடுத்தாங்கன்னா அந்த டீடைல்ஸை கூட இங்க ஆட் பண்ணலாம். இந்த டெஸ்ட் கேஸ் கூட இந்த டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணா ஒரு எரர் வருதுன்னு வச்சுக்கோ, ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூ நீ வந்து ஜீரால ட்ராக் பண்ணி போட்ட, அப்போ அந்த ஜீரால போட்ட இஷ்யூவை நீ இந்த டெஸ்ட் கேஸ் கூட லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குதான் இந்த லிங்க்டு இஷ்யூஸ். ஓகேவா, அந்த GitLab ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து என்னன்னா, ஆட்டோமேஷன் போனீங்கன்னா நான் சொல்லுவேன், ஆட்டோமேஷன்ல வந்து கிட் யூஸ் பண்ணுவாங்க. கிட்னா ஒன்றும் கிடையாது, இப்போ சிம்பிளா சொல்றேன், உங்க டீடைல்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கும், தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம் வித்தவுட் சேஞ்சஸ்ல. வேற நீங்க என்ன சேவ் பண்ணிருக்கீங்களோ அது அப்படியேதான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஒரு 10-15 பேர் இருப்பாங்க உங்க டீம்மேட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டை ஷேர் பண்ணேன், கரெக்டா? ஆமா. அதுல வந்து நீங்களும் எடிட் பண்ண முடிஞ்சது, நானும் என்னாலே எடிட் பண்ண முடிஞ்சது. ஆனா கிட்ல இதேமே தான், ஆனா நீங்க என்ன எடிட் பண்ணீங்களோ அது வரைக்கும் தான் உங்க செக்ஷன்ல வந்து சேவ் ஆகி வச்சிருக்கு. ஓகேவா,
நம்ம தேவைன்னா அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லையா நம்ம அப்டேட் பண்றது தப்புனா ரிவோக்கும் பண்ணிக்கலாம். புரியுது. இந்த மாதிரி ஒரு கிட்ல வந்து இந்த மாதிரி ஒரு அதுக்கு வந்து ஒரு டூல், அது வந்து மேனுவல் டெஸ்டருக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா கோடிங் லெவல்ல இருக்கவங்க தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கோடு வந்து 10 பேர் சேர்ந்து எழுதுவாங்க, கோடு டெவலப்பர்ஸ் எல்லாரும் அந்த பேஜஸ்க்கு வந்து ஆக்சசபிளா இருப்பாங்க. அதுல ஏன்னா ஒருத்தன் ஏன்னா தப்பு பண்ணானா அது இன்னொருத்த வந்து ரிவோக் பண்ண முடியும். ஓகேவா? கமிட்டட்னா ஒண்ணும் இல்ல, ஓகே நான் சேவ் பண்றதுதான் கமிட்டட்னு சொல்லுவான். ஓகே. ரிவோக்னா ஒண்ணும் இல்ல, நீ ஏற்கனவே கமிட் பண்ண வச்சது வந்து தப்பு, அத வந்து மறுபடியும் பின்னாடி ஸ்டெப்புக்கே கொண்டு வரணும். நீங்க ஒரு ஸ்டெப் ஏறிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப் தப்பான ஸ்டெப், அங்க இருந்தா கீழே விழுந்துருவீங்கன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? பின்னாடி இருக்க ஸ்டெப்புக்கு வந்துருவீங்கல்ல. ஆமா, அதுதான் ரிவோக். ஓகே. அதுவே வந்து இப்போ அப்டேட்னா வந்து தெரியும், ஏற்கனவே இருந்த ஸ்டெப்ல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி ஏறினீங்கன்னா அது அப்டேட். ஓகே. இதுக்காக தான் அதுலதான் அதுல யூஸ் பண்ணுவாங்க, கோடிங்காக தான். ஆஸ் ஒரு மேனுவல் டெஸ்ட்டுக்கு அதுக்கு நீட் கிடையாது. ஸோ அதை வந்து இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்க ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டரா இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி டீடைல்ஸ நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு டெஸ்ட் கேஸ் எல்லாம் எழுத இந்த மாதிரி தான் சேவ் ஆகும். பாருங்க, எப்ப டைம் ஷீட் எப்போ எழுதுனீங்க, அப்ரூவல் பெண்டிங், இதே பக்கை இன்னொரு தடவை க்ளோன் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த நீங்க ஏதாவது டெஸ்ட் கேஸை வந்து டெலிட் பண்ணணும், டெலிட் பண்ணிக்கலாம். ஆக்ஷன்ஸ்ல போனா எடிட், க்ளோனு, இந்த டெஸ்ட் கேஸோட லிங்க் எடுத்து உங்க சீனியர்ஸ்க்கு ஷேர் பண்ணா காப்பி லிங்க் கொடுத்துட்டு இதை அனுப்பிச்சு விட்டுனா அவன் சிஸ்டம்ல ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணா அந்த டெஸ்ட் கேஸ் ஓபன் ஆயிடும். ஓகே. அந்த மாதிரி இருக்கு. எல்லா ஸ்டேட்டஸுமே இதுல இருக்கு. இப்போ உங்க சீனியர்ஸை பார்த்து தான் டெஸ்ட் கேஸ் யாராவது அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட இந்த மாதிரி அப்ரூவலும் வந்து பண்ணிக்க முடியும். கேஸ் பார்த்துட்டு அப்ரூவ்ட் அப்படின்னு போடுவாங்க, இந்த டெஸ்ட் கேஸ் ஓகே. இது எல்லாம் இந்த 10 டெஸ்ட் கேஸும் ஜஸ்ட் ஒரு ஹோம் பேஜுக்கு மட்டும்தான். ஓகேவா? லிஸ்ட் ஹெட்டர் செக்ஷனுக்கு ஒரு 6 டெஸ்ட் கேஸ் தனியா எழுதி இருக்காங்க. புரியுதுங்களா? ஃபுட்டர் செக்ஷனுக்கு டெஸ்ட் கேஸ். இந்த மாதிரி தனித்தனி இந்த செக்ஷனுக்கு பேரு பாரு மாடியூல்ஸ். நம்ம சொன்னோம்ல மாடியூல்ஸ் தனியா ஒரு செக்ஷன் போட்டோம் இல்லையா, அதுதான் பாரு, அதான் இது ஹோம் பேஜ், ஹெட்டர் செக்ஷன், ஃபுட்டர் செக்ஷன் போட்டு வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இது நீங்க டெஸ்ட் கேஸ் எழுதுறது. இது நீங்க வந்து சார்ட் பண்ணிக்கலாம், எனக்கு 1ல இருந்து வரணுமா 0ல இருந்து வரணுமா, பொசிஷன் சேஞ்ச், அதெல்லாம் அதுக்கு நீங்க எழுதின டெஸ்ட் கேஸ் நம்பரை வச்சு அந்த டெஸ்ட் கேஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு உண்டான சர்ச். ஓகேவா? ஆல் டெஸ்ட் கேசஸ் தான் இருக்கிற எல்லா டெஸ்ட் கேஸும் ஒன்னா காட்டும். ஓகேவா? 1ல இருந்து வருது பாரு டெஸ்ட் கேஸ். என்ன மாடியூல், ஹோம் பேஜ்ன்ற மாடியூல், அக்செப்ட் என்ன டைப் ஆஃப் டெஸ்ட் கேஸ், அக்செப்டன்ஸ் டெஸ்ட் கேஸா, ஃபங்க்ஷனலா, இல்ல யூஐயா, என்ன டைப் ஆஃப் டெஸ்ட் கேஸ்னு தெரிஞ்சுக்கணும் ஆஸ் அ டெஸ்டரா. ஓகேவா? இது வந்து எப்படி அந்த என்ன டெஸ்ட் கேஸ் யூஐ இப்ப அதே மாதிரி ஃபங்க்ஷனல் அக்செப்டன்ஸ் வந்து எப்படின்னா இந்த யூசர் அக்செப்டன்ஸ் வந்து ஜெனரலா வந்து டெஸ்ட் கேஸ் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன டெஸ்ட் கேஸ்னு தெரியல அப்படின்னா இது யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஜெனரலா சொல்றது. ஆனா ஒரு டெஸ்டருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இது எந்த விதமான டெஸ்ட் கேஸ், இது வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்ட் கேஸ். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆனா மட்டுமே தான் அவங்களால ப்ராஜெக்ட்ல இருக்க பக்ஸை ரிசால்வ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்ப என்ன ஆகும்னா நீங்க இன்வால்மெண்ட்ல வந்து இந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஃபங்க்ஷனலா யூஐயான்றது டிஃபரன்ஷியேட் பண்ற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கும். ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபங்க்ஷனல்னா அந்த ஒரு ஃப்ளோவை வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா அது ஃபங்க்ஷனல் இஷ்யூ. யூஐனா இப்போ மார்க்கப்பை பார்த்து செக் பண்ணுவீங்க, அந்த செக்ல ஏதாவது மார்க்அப்ல இந்த மாதிரி வேற எதனா வேற மாதிரி இருக்கு அப்படின்னா அது ஃபைண்ட் அவுட் பண்றீங்க, அதெல்லாம் யூஐ. ஓகே. ஓகேவா? ஓகே. இது யாரு கிரியேட் பண்ணாங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். மாடியூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க இதை பிரிச்சுக்கலாம். எனக்கு வெறும்
ஹோம் பேஜ் மட்டும் வேணும்னா அது செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல வெறும் ஹெட்டர் செக்ஷன்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னா அதை செலக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளிக்கிங் செக்ஷன் பண்ணா அந்த டெஸ்ட் கேஸ் மட்டும் தனியா ஓப்பன் ஆகும். இது எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸலாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுல இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுல ஃபியூச்சர்ல வந்து ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்கிரேடும் வரப்போகுது. அது நீங்க காசு கொடுத்து கட்டினா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேவா? ஜென்கின்ஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னா அது ஒரு டெவாப்ஸோட கியூஏ ஒர்க் தான். அது அது என்ன பண்ணுவாங்கன்னா அது ஆட்டோமேஷன் டெஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அதை பத்தி நம்ம கிளியரா பார்க்கலாம் அப்புறமா. இதே நீங்க சிங்கிளா ஒர்க் பண்ணாம உங்க ஒரு ப்ராஜெக்டா ஒர்க் பண்றீங்க, ஒரு டீமா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்க டீமுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிப்போர்ட் கூட இதுல ஜென்ரேட் பண்ணிக்கலாம். டீம் ரிப்போர்ட்ஸ் மொத்தமா சேர்த்து அந்த டேஷ்போர்ட்ல இருக்கிற எல்லா டீடைலையும் இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஷோ பண்ணு. அது கிராஃப் மூலியமாவும் கீழே காட்டுவோம். ஓகே. நீ இன்னைக்கு என்னென்ன பண்ணிருக்கன்ற டீடைல் இதுல இருக்கும் கிளியரா. இது பாருங்க, நம்ம இந்த டேட்ல தான் ஒர்க் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு வேல்யூவை சைன் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணலன்னு தெரிஞ்சுப்போம் இத பார்த்து. ஓகே. ஓஹோ, அப்ப நேத்து தான் இந்த டெஸ்ட் கேஸ் எழுத ஆரம்பிச்சிருக்கியா நீ? அப்ப இத்தனை நாளா சும்மா உட்கார்ந்து இருந்திருக்க, டெஸ்ட் கேஸ் எழுதுறேன்ட்டு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருவோம். இந்த மாதிரிலாம் இதை வச்சே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓவரால் நீங்க எத்தனை இதுலயே கூட இஷ்யூஸை வந்து நீங்க லாக் பண்ணலாம். இஷ்யூஸ்ல வந்து 0 இருக்கு. இப்ப இது கிளிக் பண்ணாலே இஷ்யூஸ் செக்ஷனுக்கு போனா எனக்கு ஜீரா வேணாம், ஜீரா இல்லாம ஒரு தனியா ஒரு பக் ட்ராக்கர் கேட்டாங்க அப்படின்னா இதே கூட நீங்க யூஸ் பண்ணலாம். கீவர்ட் டச்லயே வந்து இஷ்யூ டைட்டில் என்ன இஷ்யூன்றது, அது வந்து கேட்டகிரி பக்கா டாஸ்கா சப்டாஸ்கான்றது நம்ம ஜீரால பார்த்தோம்ல, அதே மாதிரிதான். ஸ்டேட்டஸ் என்ன, பிரியாரிட்டி எல்லாம் தெரியும் இல்லையா? ஒரு பக் வந்து அது வந்து நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல எதுன்றது தான் முக்கியம். ஓகேவா? இது சின்னது, இது சின்ன பக், அதனால வந்து மைனர் லோ பிரியாரிட்டி, இது பெரிய பக் அதனால ஹை பிரியாரிட்டி எல்லாம் கிடையாது. ஆக்சுவலி வந்து சிச்சுவேஷன் பேஸ்ட் ஆன் தான் அந்த பிரியாரிட்டி. ஓகே. இப்போ எனக்கு நாளைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து எல்லாம் பர்ஃபெக்டா ரன் ஆகுது, லோகோ வந்து மாத்தல. ஓகேவா? அதுதான் எனக்கு லோகோ மாத்துன்றது ஒரு சின்ன விஷயம் தான். ஓகேவா? நாளைக்கு கிளையன்ட் பார்க்கணும்ங்கிறதுனால அந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு அது ஹை பிரியாரிட்டி பக். ஓகே. ஓகேவா? அப்ப இஷ்யூஸ போஸ்ட் பண்ணிட்டு ஹை பிரியாரிட்டி அப்படின்னு கொடுத்து அதை ஃபர்ஸ்ட் முடிக்க வைக்கணும். எப்பவுமே கிரிட்டிக்கல் பக், ஹை பிரியாரிட்டி பக் தான் ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷனா இருக்கும். ஓகே. ஓகேவா? அதான் பாரு ஷோ ஸ்டாப்பர்னு சொல்லியிருப்பான். அதுல ஷோ ஸ்டாப்பர்னா ஒரு ஃப்ளோ காட்ட போற, அதாவது இப்போ ஸ்டார்டிங் பேஜ்ல இருந்து எண்ட் மீன் ஒரு பேமெண்ட் கொடுக்குற பாருங்களேன். இப்போ உதாரணம் அமேசான் கூட எடுத்துக்கோ. அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் நீ வாங்குறனா வாங்கிட்டு கடைசி பில்லிங் செக்ஷன்ல நீ அமௌண்ட் பே பண்ற வரைக்கும் வந்து ஒரு ஃப்ளோ போகணும். எனக்கு ஆட் டு கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கீழே வந்து பை கொடுக்குறேன், எனக்கு பைக்கே போல அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஷோ ஸ்டாப்பர். எனக்கு ஒரு ஷோ வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுருச்சு. ஓகே. படம் போயிட்டு இருக்கு, 2 hours படம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 1.5 hours கழிச்சு படம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்று போச்சுன்னா என்ன சொல்வீங்க? ஷோ ஸ்டாப் ஆயிடுச்சுங்க, தியேட்டருக்கு போனா படம் பார்த்துட்டு இருந்தா திடீர்னு ஒரு 10 நிமிஷம் படம் ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு. அதுக்கு நேம் தான் ஷோ ஸ்டாப்பர். ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்குன்னா டக்கு நின்று போச்சுன்னா அதுக்கு பேர் ஷோ ஸ்டாப்பர். அது இருக்கத்திலே சிவியர் பக் தான். அதுதான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். ஓகே. ஃப்ளோ எங்கேயுமே நிக்க கூடாது, நின்னுச்சுன்னா அது பெரிய பிரச்சனை கிளையண்ட் கிட்ட காட்ட சொல்ல. ஓகே. ஓகேவா? ஹை பிரியாரிட்டி தான் சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி ஒரு லோகோ மாத்துறது இதெல்லாம் வந்து ஹை பிரியாரிட்டி, அதெல்லாம் ஷோ ஸ்டாப்பர் கிடையாது.
ம் அந்த சுச்சுவேஷன்ல அது வந்து கொஞ்சம் ஹை ப்ரையாரிட்டி. ஸோ அதுக்கு நீ ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணணும். மீடியம்னா ஓகே, இது இப்போ இது மாத்திரனால கிளைண்ட் இப்போ இந்த மீட்டிங்க்கு கேட்க மாட்டான், ஆனா நெக்ஸ்ட் மீட்டிங் தான் ம் கண்டிப்பா கேட்பான். ஸோ அதனால இப்போதைக்கு இது வேணா, நம்ம பேசி சமாளிச்சுக்கலாம், நம்ம நெக்ஸ்ட் ம் மீட்டிங்க்கு இது கண்டிப்பா முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி ஒரு டாக் வரும்ல, அப்போ வந்து அது ஆமா. மீடியம். ஓகே. லோ ஆஸ் யூஷுவல் என்ன அப்படின்னா, இந்த புல் ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் அண்டர்லைன், ம் யூஐல அண்டர்லைன், மோஸ்ட் ஆஃப் யூஐ பக்ஸ் வந்து லோல வந்துடும். ஓகே. ஓகேவா? புல் ஸ்டாப்பு, ஓகே. அண்டர்லைனு, இந்த பேஜ் அலைன்மெண்ட், இதெல்லாம் வந்து லோல வந்துடும். ம் ஆனா இந்த லோல வந்ததுக்காக நீங்க வந்து ஆஹ், நீங்க வந்து இதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு விடக்கூடாது. ஆஸ் அ டெஸ்டரா உங்களுக்கு இந்த எல்லா விதமான பக்கு தான். ஆ உங்களுக்கு ப்ரியாரிட்டி கிடையாது. இந்த ப்ரியாரிட்டிலாம் டெவலப்பர்ஸ்க்கு. ஏன்னா டெவலப்பர்ஸ் என்னன்னா, அவங்க வந்து ஒர்க்கிங்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எந்த பக்கம் முடிக்கணும்ன்றத வந்து சொல்ல பொறுத்து நீங்க. ம் அவங்களுக்கு தான் இது ஷோ ஸ்டாப்பர்னா ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் இதுல தான் இருக்கணும். ஓகே. ஹைனா ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் முடிச்சு கொடு அப்படின்னு அர்த்தம். மீடியம்னா ஓகே, இந்த இப்ப முடியலன்னா அடுத்தது முடிச்சு கொடு. இப்போ எனக்கு வந்து ஒரு ஷோ ஸ்டாப்பர் 2, ஒரு 15 ஹை ஹை பக்ஸ் இருக்கு அப்படின்னா, அப்போ உட்காந்து ம் மீடியம்லயும் லோலயும் வேலை செய்யறோம்னா நீ நீ திட்டவே திட்ட மாட்டியா? ஆமா. கண்டிப்பா கேட்பீங்க இல்லையா? ஹலோ. கேக்குது ப்ரோ. ஆ, சாரி, டாக்டர் வேற கூப்பிட்டதே அதனால மியூட் போட்டேன். ஓகே ஓகே. அதுதான் அதுதான் நம்ம கேட்போம் இல்லையா? அதுதான் ஹை ஆ மீடியம் லோன்றது கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்ப நீங்க என்ன சொல்லணும், ஷோ ஸ்டாப் ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டாப் போறோம், ஹை பக்ஸ் முடிச்சுட்டு இந்த வேலையை பாடுறான்னு சொல்லுவோம். ஆமா. அவங்களுக்கு தான் அந்த ப்ரியாரிட்டி, உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே எல்லா ப்ரியாரிட்டில இருக்க பக்ஸும் பக் தான். ஆ நீங்க எல்லாமே முடிச்சு வாங்கிருக்கணும் அவங்க கிட்ட இருந்து. ஓகே. இப்ப யூஐ பக்ஸ் போனா டிசைனரை பிடிச்சி டிசைனர் கிட்ட வந்து எனக்கு இந்த பக்ஸ் எல்லாம் முடிச்சு கொடுங்கன்னு கேட்கணும். ஓகேவா? ம் ஃபங்க்ஷனல் ம் பக்ஸ் போனீங்கன்னா டெவலப்பர்ஸ் கிட்ட போயிட்டு டேய் இந்த ஃபங்க்ஷனல் பக்ஸ் தான் சீக்கிரம் முடிச்சு கொடுறான்னு கேட்கணும். ஓகேவா? அதாவது யூஐ ஓகே. பக் யாரை கேட்கணும்னா டிசைனர். அப்போ ஃபங்க்ஷனல் பக் ம் யாரை கேட்கணும்னா டெவலப்பர். ஓகேவா? ஒரு ஓகே. ஒரு பக்கை ஆ நீங்க அசைன் பண்ண சொல்ல யாருக்குன்றது தெரிஞ்சு அசைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ ம் ஓகே. இளங்கோன்றவன் வந்து ஒரு டிசைனரு, ம் ராஜேஷ்ன்றவன் வந்து ஒரு டெவலப்பர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ம் யூஐ இஷ்யூ ம் வந்துச்சுன்னா அசைன்டு டு இளங்கோவன் போடணும். ஓகேவா? ஓகே. நீங்க எல்லாமே டெவலப்பர் தானே, அப்போ நான் டெவலப்பர்னு அசைன் பண்ணா அவங்களுக்கு கோவம் வரும். ம் ஓகேவா? சோ ஓகே. இதுதான் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு ஒரு டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல்னு சொல்லுவாங்க. ம் ஓகே. ஓகேவா? சோ இதுல பக்ஸும் போஸ்ட் பண்ணிக்கலாம், டெஸ்ட் கேஸும் நீங்க ரைட் பண்ணிக்கலாம். ஒரு டெஸ்டருக்கு ஒரு ஃப்ரீ டூல். ம் ஓகேவா? இந்த ஓகே. டூலை வந்து நீங்க ஃபிங்கர் டிப்பா மாத்தணும். ஓகே. ஜஸ்ட் ஒரு ஓவர் த்ரோ போய் பாருங்க, ஓகே. எந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆ சைட்ல ஃபில்டர் கொடுத்துருக்கான் பாருங்க, பிஆர்டி பாக்ஸ் வரைக்கும் பிரிச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? ம் அது ஸ்டேட்டஸ் இது வரைக்கும் அசைன்டு ஸ்டேட்டஸ் பாருங்க. யாருக்கு அசைன்டு பண்ணிருக்கிறதுலாம், அசைன் பண்ணிருக்க பக்ஸ் எல்லாம் எடு, க்ளோஸ் பண்ணிருக்க பக்ஸ் எல்லாம் எடு. அப்புறம் கேட்பாங்க ஒரு டெஸ்டர் ப்ராஜெக்ட்ல வந்து திடீர்னு கூப்பிட்டு எவ்வளவு நியூ பக் இருக்கு, எவ்வளவு ஓப்பன் பக் இருக்கு, எவ்வளவு ரீடெஸ்ட் பக், எவ்வளவு ஃபிக்ஸ்டு பக், எவ்வளவு க்ளோஸ்டு பக், இது எல்லா பக்ஸும் எவ்வளவு இருக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல எடுத்துட்டு கேபின் பா அப்படின்னு சொல்லி உங்க சீனியர் சொல்லுவாரு. ம் ம் அப்ப போயிட்டு வந்து ஐயோ எவ்வளவு பக் இருக்குன்னு 1 2 3 எண்ண முடியாது. சோ இந்த மாதிரி இந்த ஆ ஃபில்டர்ல வந்து ஃபில்டர் போட்டு. க்ளோஸ்டு பக், க்ளோஸ்டு எல்லாத்தையும் அன்செக் பண்ணிட்டு க்ளோஸ்டு பக்க வச்சுன்னா ஸ்க்ரால் பண்ணா ஒரு 30 க்ளோஸ்டு பக் இருக்கு, ஃபிக்ஸ்டு பக் ஒரு ம் 15 இருக்குது, அதுக்கப்புறம் ஓகே. நியூ பக் வந்து ஒரு 30 இருக்குது. இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்துட்டு வந்து நீங்க அதுக்கப்புறமா உங்க சீனியர்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா ஓகேடா சீக்கிரம் முடிச்சு எல்லாத்தையும் வாங்கு அப்படின்னு வரும். ம் ம் இதுதான் உங்களுக்கு உள்ள இருக்க அந்த ஒர்க். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு நம்ம ஓகே. இந்த QA டச்ன்ற டூல் வந்து சொல்லியாச்சு இல்லையா? ம் இது வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கறதுன்றத விட இதுல நீங்க என்னதான் ஒர்க் பண்ண முடியும்ன்றதுலாம் நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி ஒரு டெஸ்ட் கேஸ் ஓகே. ஆட் பண்ண முடியும்,
ஆட் பண்ணா என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கேக்குது, சும்மா ஜென்ரலா நீங்களே அந்த கீவேர்ட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ப்ராஜெக்ட ஏன் நான் ஒரு ப்ராஜெக்ட ஆட் பண்ண சொல்லி உங்களுக்கு கத்து கொடுத்தேன் அப்படின்னா, இந்த டூலை பத்தி நீங்க ஒரு ஒரு சீனியருக்கு இன்ட்ரடியூஸ் பண்றீங்கன்னா இதுல நீங்க ஆட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. ஆட் பண்ணவே தெரியாது, ஆனா இந்த டூல் நல்லா இருக்கும், இந்த டூல் நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா அவன் எப்படி பார்ப்பான்? ஏய், உனக்கே இந்த டூலை பத்தி ஒண்ணும் தெரியாதுடா, அப்புறம் ஏன்டா எனக்கு இது ரெக்கமெண்ட் பண்ற அப்படின்னு கேட்பாங்க. கரெக்ட் தான். இப்ப என்னை கேக்குறப்ப நான் முழிச்சேன்னா அந்த கேள்வி வரும். ஆமா, அதுதான். ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிட்டு அதுல டெஸ்ட் கேஸ் பக் போடுற அளவுக்கு இப்ப நம்ம பார்த்திருக்கோம் ஓவர்வியூ. ஓகே, இத நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் கேஸ் நீங்க எக்ஸல்ல எழுதின டெஸ்ட் கேசஸ் எல்லாம் காப்பி பண்ணி இங்க போடுங்க. அதுல கேட்டிருக்க எல்லா ஃபீல்டுக்கும் இன்புட் கொடுங்க. ஓகேவா? பிக்சர் கேட்டிருக்கனா பிக்சரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அங்க போடுங்க. எல்லா ஃபீல்ட்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா அதை என்ன கேளுங்க, நான் சொல்றேன். ஓகேவா? நம்ம உங்களுக்கு அடுத்த 2 நாளைக்கு டாஸ்கே இதுதான். ஓகே, இந்த ஃபுல் ஒரு இஷ்யூ லோட் பண்றது, டெஸ்ட் கேஸை நீங்க எழுதுற டெஸ்ட் கேஸை இங்க எழுதி அதுல என்னென்ன ஃபீல்டு கேக்குதோ, என்ன ஃபீல்ட்ஸ்லாம் அதுல உங்களுக்கு கொஸ்டின் பண்ணுதோ எல்லா ஃபீல்டுக்கும் நீங்க இன்புட் தரணும். ஓகே, ஓகேவா? இதுதான் உங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட். இந்த டூலை கத்துட்டீங்கன்னா அடுத்தது வேற ஒரு டூல் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது ஆல்ரெடி இப்ப நான் ஆரம்பிச்சேன். அந்த லாகின் பேஜுக்கு எழுதுன அந்த டெஸ்ட் கேஸை இதுல நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கவா? ஆமா, அப்டேட் பண்ணி பாருங்க. ஒரு 10 to 15 டெஸ்ட் கேஸ் எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அது எல்லாமே அது எல்லாமே இதுல போடுங்க. அதுல டெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருப்பான், ப்ரீ கண்டிஷன்ஸ் கேட்டிருப்பான். ப்ரீ கண்டிஷன்ஸ் எல்லாம் விட்டுருங்க. நீங்க அதுல என்னென்ன எழுதிருக்கீங்களோ அதெல்லாம் இதுல கொடுக்க ட்ரை பண்ணுங்க. டெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதெல்லாம் கொடுங்க. ஓகே, அந்த மாதிரி இஷ்யூல ஒரு 10 இஷ்யூ போடுங்க. இஷ்யூ ஃபைன் பண்ணி தான் போடணும்னு சொல்ல வரல நானு. சும்மா ஜென்ரலா போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க. இந்த பக்ன்றத டிஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்களா அதை லேர்ன் பண்றதுக்கு சொல்றேன். தேடி கண்டுபிடிச்சு உட்கார்ந்து போடுங்கன்னு நான் சொல்ல வரல. இந்த டூலை யூஸ் பண்ண கத்துக்குங்கன்னு சொல்றேன். ஓகேவா? அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு உங்களுக்கு வேற ஒரு டூல் நான் சொல்றேன். ஓகேவா? இது டெஸ்ட் கேஸ் எழுதுறதுக்கும் பக் போடுறதுக்கும். ஜீராலே பக் போடுவாங்க, ஆனா எல்லா கம்பெனிஸும் ஜீராக்கு காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி செக்ஷன்ல நீங்களே போயிட்டு கூட இது சொல்லலாம். இந்த மாதிரி QA ஒண்ணு இருக்கு, அதுல கூட பண்ணலாம், ஃப்ரீ தான், அதுல பண்ணலாமா? உங்க சீனியர் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்க சீனியர் ஓகேன்னு சொன்னாருன்னா நீங்க இதுல ஒர்க் பண்ணலாம். ஓகே, உங்க கோ ஒர்க்கருக்கும் இதை நீங்க சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி தெரியப்படுத்தி பண்ணலாம். ஓகே, ஓகேவா? ஒரு யூசரை கூட நீங்க ஆட் பண்ண முடியும். காசு கொடுக்க சொல்லுவோம். ஓகே, ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேட்டர், திஸ் யூசர் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதெல்லாம் கேட்டிருப்பான். நீங்க மேனேஜரா இருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஒரு இன்னைக்கு எதுனா டெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டூலை நீங்க கத்துக்கிட்டீங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, நான் சூப்பர் அட்மின், எனக்கு கீழே ஒரு யூசர் ஆட் பண்ண முடியும்னா சிவரஞ்சனியோட மெயில் ஐடி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஆக்சஸ் போகும். அவங்க நேமு, அவங்க இமெயில் ஐடி, அவங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு போட்டுட்டு அவங்க டெஸ்டரா என்ன இதுன்றத கொடுத்துட்டு அவங்களோட போட்டோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சேவ் ஆயிடுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கூட நீங்க உங்களோட கோவர்க்கர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டீமா இப்போ ஒரே ப்ராஜெக்ட்டா இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். புரியுது. தனித்தனி ப்ராஜெக்ட்னா இதுக்கு ஆட் பண்ணணும் தேவையில்லை. எல்லாம் தனித்தனியா ஒரு அக்கௌண்ட் வச்சு அதை கூட நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ இது ஒரு மேனேஜ்மெண்ட் டூல் கத்துக்கிட்டீங்க. நாளைக்கு டெஸ்டிங்க்கு, மேனுவல் டெஸ்டிங்க்கு யூஸ் ஆகிற மாதிரி வேற டூல் என்ன இருக்குன்றத அது நாம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஓகே.